வரவேற்கிறேன். அவ்வளோ பிஸி இதில் நீங்கள் டைம் கொடுத்து 1 hour வந்து உட்கார்றது, இந்த பைபிள் ஸ்டடியில் இன்ட்ரெஸ்டோடு வந்து அமர்ந்து இருப்பது ஒரு பெரிய கிருபை. ஆண்டவர் ஆச்சரியமாய் இதை நமக்கு இந்த நாட்களை கொடுத்திருக்கிறார். நீங்கள் வந்திருக்கிறீங்க, அதுக்காக நான் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா ஹாலிடே டைம் எல்லாம் வந்திருக்கு, ஸ்கூல்லாம் ஹாலிடே எல்லாம் வேற பிளான்ஸ்லாம் வச்சிருப்பீங்க. இருந்தாலும் இதற்கென்று கொஞ்ச நேரத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறதுக்காக உங்களை நான் வாழ்த்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். இந்த ஸ்லைடு தெரியுது இல்லையா? தெரியுதா? தெரியுது. சரி, தேங்க்யூ தேங்க்யூ. 119 சங்கீதம் 18 வசனம். நம்ம ஜெபம் பண்றத மனசுக்குள்ள ஒரு ஜெபம் பண்ணிப்போம். நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்கள், ரகசியங்கள் இவைகளை பார்க்க கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்கட்டும். ஆண்டவரே, எங்க கண்களை திறங்கப்பா என்று சொல்லி நம்ம கேட்போம். இன்னைக்கு கூட சில புதிய காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் நமக்கு அதற்கு ஏற்ற மனதை தரும்படியாக நாம் திறந்த மனதோடு, அதே நேரம் ஒரு ஒருமுகத்தோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். ஆண்டவரே, நீங்க பேசுங்கப்பா என்று சொல்லி ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம எல்லாரும் ஏறெடுத்து இந்த ஜெபத்துக்குள்ளே, இந்த பைபிள் ஸ்டடிக்குள்ளே நம்ம போகலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத ஆராய்ச்சி ஒரு வித்தியாசமான வேத ஆராய்ச்சி. என்னன்னா, கிங்ஸ் அண்ட் கிரானிக்கிள்ஸ் சேர்ந்து மொத்தம் 4 புத்தகங்கள், 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகவும் 2 நாளாகவும், இந்த 4 புத்தகங்களையும் சேர்த்து நாம் பார்க்கிறோம். அதனாலதான் இதற்கு ஓவர் வியூ பைபிள் ஸ்டடி என்று பெயரிட்டு இருக்கிறேன். ஏன்னா இதை வந்து இன்டெப்த் பண்ண முடியாது. பண்ண ஆரம்பிச்சா அது 1 வருஷத்துக்கு மேல கூட போகும். நான் ஏற்கனவே முதல் நாள் சொன்னேன். அதாவது சங்கீத புஸ்தகங்களுடைய பக்கங்களை பார்த்தீங்கன்னா 93, 95 என்னமோ தான் வருது. தமிழ் பைபிள்ல அப்படிதான் வருது. ஆனா இந்த கிங்ஸ் அண்ட் கிரானிக்கல்ஸ் சேர்த்தா அதை போல ஏறக்குறைய டபுள் போல வந்துருது. சங்கீத புஸ்தகங்களை விட இவ்வளவு பெரிய ஒரு பகுதியை நம்ம படித்து கொண்டிருக்கிறோம். அதை இவ்வளவு சுருக்கமாக படித்து முடித்து விட முடியாது. அதனாலதான் ஓவர் வியூ, ஓவராலா நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வியூவை தெரிந்து கொள்வதற்காக தான் இந்த பைபிள் ஸ்டடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கூட கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம இந்த பைபிளை கொஞ்சம் வாசிக்கணும். தினந்தோறும் நீங்க இந்த 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள், 1 நாளாகவும் 2 நாளாகவும், முக்கியமா நான் இங்க போட்டிருக்கேன் பரிசுத்தமான பக்கங்கள். அந்த பக்கங்கள் சுத்தமா இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமா தொடாத பக்கங்கள். சில வசனங்கள் தெரியும். அப்கோர்ஸ் நமக்கு தெரிஞ்ச வசனங்கள் உண்டு இல்லையா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள், அதை நம்ம அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்ணுவோம் இல்லையா? அந்த வசனம் 4ஆம் புத்தகத்துல வருகிறது. அதே மாதிரி யாபேசனுடைய ஜெபம் 4ஆம் புத்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல வருகிறது. இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சில வசனங்கள் தெரியும். ஆனா ஒட்டுமொத்தமா பார்த்தா 4ஆம் புஸ்தகம் அவ்வளவா நமக்கு தெரியாது. அதனாலதான் இதுல நம்ம இந்த ஸ்டடியில கொஞ்சம் கவனம் செலுத்தி பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் நம்ம பார்க்காத சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளணும். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தொடர்ந்து பார்ப்போம். இதுல வந்து திரும்பவும் நேற்று பார்த்தேன், முந்தா நேற்று பார்த்தேன், இது எல்லாத்தையும் ஒரு சுருக்கத்தை முதல்ல சொல்லிட்டு அதற்குள்ளாக போகலாம் என்று நான் நினைக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிற 1 ராஜாக்கள், 2 ராஜாக்கள் ரெண்டும் சேர்ந்த ஒரு 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 குரூப் என்னன்னா, அந்த ஸ்பீடுன்னு போட்டிருக்கேன் லெஃப்ட் சைடு எக்ஸ்ட்ரீம்ல ரெட்ல போட்டிருக்கேன். அதை வைத்துதான் நம்ம இந்த நாள்ல இருந்து நம்ம படிக்க போறோம். அதாவது முதல்ல இருக்கிறது, அதாவது சாண்ட்விச் மாதிரி, மேல ராஜாக்கள், கீழே ராஜாக்கள், இடையில தீர்க்கதரிசிகள் எலியா, எலிசா 2 பேர் வர்றாங்க. ஸோ சாண்ட்விச் எப்படி இருக்குமோ அது மாதிரி எக் வைக்கிறோம் இல்லையா, ஆம்லெட் வைக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கலாம், நம்ம கற்பனை பண்ணிக்கலாம். E1, E2ன்னு சொல்லுவாங்க. இதையெல்லாம் எனக்கு ஐடியாஸ் கொடுத்தது நிறைய பைபிள் ஸ்டடியில நான் அட்டன் பண்றேன். நான் ஏற்கனவே சொன்னேன், ஸ்கிரைப்ஸ்ன்னு சொல்லக்கூடிய டாக்டர் காட்வின் நிக்கல்சன் அண்ணா அவங்க எடுக்கிற ஒரு பைபிள் ஸ்டடியில நானும் ஒரு ஸ்டூடெண்ட். அதுல கற்றுக்கொண்ட நிறைய காரியங்களை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் என்னுடைய சொந்த கருத்துக்களை சிலதை நான் சேர்த்து இருக்கிறேன், அவ்வளவுதான். இந்த ஸ்பீடு எல்லாம் நானே சேர்த்தது தான், அவர் சொன்னது இல்லை. சாண்ட்விச் என்பது அவர் சொன்னது. அதான் மேல ராஜாக்கள் புத்தகத்துல முதல்ல எடுத்த உடனே பாத்தீங்கன்னா சாலமோன் வர்றார். சாலமோன், எஸ். அடுத்தது பார்ட்டிஷன், அதாவது பிரிவை நாம் பார்க்கிறோம். ராஜாக்கள் பிரிகிறார்கள், அதுவும் ராஜாக்கள் தான். அதுல பிரிந்த ராஜாக்கள். அப்புறம் கீழே எலியா, எலிசா, திரும்பவும் டிவைடட் கிங்ஸ். அந்த ராஜாக்களை நம்ம கடைசியிலேயே ராஜாக்கள், மேலே ராஜாக்கள், இடையில தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். அதுதான் இதை நம்ம போட்டிருக்கோம். இந்த வரிசைப்படிதான் நம்ம படிக்க போறோம். அது ஒரு ஸ்கீமை நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் இப்பவே. நம்ம இன்னைக்கு சாலமோன், அது பார்ட்டிஷன், அப்படி எப்படி போகுது அப்படி போவோம். அடுத்தது எலியா, எலிசா, அப்புறம் டிவைடட் கிங்ஸ். அதை பார்த்துட்டு இதுல பார்க்காதது 4ஆம் புஸ்தகத்துல காட் ஸ்டெம் அப்படின்னு இன்னொன்னு போட்டிருக்கு. இங்க ரெட்ல பாருங்க, காட் ஸ்டெம் அப்படின்னு. அது ஜீனியாலஜி. 4ஆம் புஸ்தகம் எப்படி ஆரம்பிக்குது? வித்தியாசமா ஆரம்பிக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், வம்ச வரலாறுல ஆரம்பிக்குது.
முதல் 9 அதிகாரங்கள் வம்ச வரலாறு. அதே மாதிரிதான் நீங்க முதல் ஒரு 10 அதிகாரங்கள் சாலமோன். நம்ம இதுல 1 ராஜாக்கள்ல பாத்தீங்கன்னா எடுத்த உடனே சாலமோன் தான் வர்றாரு. அதனாலதான் சாலமோன்ல இருந்து நம்ம ஆரம்பிப்போம். இன்னைக்கு சாலமோனை பற்றி நம்ம அதிகமாய் பார்க்க போகிறோம். இதுல வந்து வம்ச வரலாறு 4ஆம் புஸ்தகத்துல ஆரம்பிக்குது. 1 நாளாகமம். அதுல 1 நாளாகமத்துல தாவீது. தாவீதோட அது முடியுது. அதனால ஜிஓடி ஜீனியாலஜி ஆஃப் டேவிட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்டா அங்க வச்சிருக்கிறாங்க. அதனால ஜீனியாலஜி ஆஃப் டேவிட், டேவிடுடைய லைஃப். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா திருப்பி சாலமோன் வர்றாரு. இங்க 2 நாளாகமத்துல சாலமோன் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் 20 கிங்ஸ் 20 ராஜாக்கள், யூதா ராஜாக்களை மட்டும்தான் 4ஆம் புஸ்தகத்துல பார்ப்போம். ஆனா ராஜாக்கள் புஸ்தகத்துல எல்லா ராஜாக்களையும் பார்ப்போம். 43 ராஜாக்கள் அதுல வந்துருவாங்க அப்படி இப்படின்னு. இதுல வந்து 20 அந்த ராஜாக்கள் மட்டும்தான் வர்றாங்க. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா ஒண்ணு காரியத்தை பார்க்கலாம். 4ஆம் புஸ்தகத்துல சவுலுக்கு இடமே இல்லை. சவுல் எங்க இருக்கிறாருன்னே தெரியாது. ஏன்னா சவுளுடைய சாவு மட்டும் அந்த 10ஆம் அதிகாரத்துல வருது. 1 நாளாகமம் 9ஆம் அதிகாரம் வரைக்கும் வம்ச வரலாறு. 10வது அதிகாரத்துல சவுலனுடைய சாவு, மரணம் வரும். அதுக்கப்புறம் தாவீது தான் அதுக்கப்புறம் எல்லாமே. சோ இதுல வந்து சாலமோன் முதல் 9 அதிகாரங்கள்ல வர்றார் 2 நாளாகமத்துல. அப்புறம் யூதா அரசர்கள் 20 அரசர்கள், அது 10ஆம் அதிகாரத்துல இருந்து 35ஆம் அதிகாரம் வரைக்கும். கடைசி 36ஆம் அதிகாரம் வந்து சிறை பிடித்து திரும்புதல், எக்ஸைல் ஆகுறாங்க, திரும்பி வர்றாங்கன்றது ஆலியா என்பதோடு முடிகிறது என்று நான் அன்னைக்கு கூட சொன்னேன். இன்னைக்கு திரும்பவும் அதை சொல்றேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வந்து ஒரு ஸ்டடி. இதே மாதிரிதான் சாமுவேல். 1 சாமுவேல் நமக்கு ஏற்கனவே தெரியும். அது சவுல் ராஜா ஃபர்ஸ்ட். 2 சாமுவேல் ஃபுல்லா தாவீது. அப்படிதான் இருக்கிறது. முதல்ல சாமுவேல் ஆரம்பிக்கும், அப்புறம் அது சவுல். சோ 1 சாமுவேல் 2 சாமுவேலும் நமக்கு தெரியும். இந்த ஒரு ஓவர் வியூ தெரிஞ்சுக்கிடுச்சுன்னா படிக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, இது என்ன, எதுல ராஜாக்களுடைய காலம் ஆரம்பிக்குதுன்னா, நான் நேற்று சொன்ன கிரைசிஸ் நம்பர் 1 ஆரம்பிக்குது. என்னன்னா, வி வாண்ட் கிங் அப்படின்னு சொல்றாங்க. நியாயாதிபதிகள் இருந்து கொண்டிருந்த காலத்திலேயே எங்களுக்கு ராஜா வேணும், ராஜா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாங்க. முக்கியமா சாமுவேல் வந்து தீர்க்கதரிசி தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் பொழுது 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம் நேத்து. எங்களுக்கு ராஜா வேணும், மற்ற ஜனங்களுக்கு எல்லாம் ராஜா இருக்கிறாங்க, அதே மாதிரி எங்களுக்கு வேணும். இந்த கம்பேரிசன் தான் ரொம்ப கஷ்டமானது இல்ல. நிறைய நேரம் நம்ம கம்பேரிசன்ல நிறைய இதுல மாட்டிக்கிறோம் இல்ல. அடுத்தவங்கள பார்த்து அவங்கள மாதிரி நம்ம இல்லையே அப்படின்னு. இந்த இஸ்ரவேலரும் அப்படிதான் பண்றாங்க. எங்களுக்கு ராஜா வேணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஆண்டவர் அவர்களுக்கு அவங்க கேட்ட மாதிரி ஒரு ராஜாவை கொடுத்தாரு. அதுதான் முதல் ராஜா சவுல். அது தெரியும் உங்களுக்கு இல்லையா? இந்த சமஸ்த இஸ்ரவேலை அரசாட்சி செய்த ராஜா. ஆண்டவர் சொன்னாரு, எவ்வளவோ வார்னிங் கொடுத்தாரு. ராஜாவனா வந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அவங்க வந்து உன்னுடைய குமாரத்திகளே எடுத்துக்குவாங்க, உங்க சொத்தை எடுத்துக்குவாங்க, எல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஆனாலும் எங்களுக்கு ராஜா வேணும்னு அவங்க கேட்டதுனால அவருக்கு ராஜாவை கொடுத்தார். இந்த இதுல பாத்தீங்கன்னா நம்பர் 1 சமஸ்த இஸ்ரவேல்னு போட்டிருக்கேன். இந்த லெப்ட் சைட்ல இங்க ஓரத்துல சமஸ்த இஸ்ரவேல் அப்படின்னா என்னன்னா, இஸ்ரவேல் முழுவதும் இருக்கிற ஒரு ராஜாக்களின் காலம். அதுதான் யாரு 3 ராஜாக்கள் மட்டும்தான் அந்த டைம்ல இருந்தாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். சவுல், தாவீது, சாலமோன். திரும்ப திரும்ப நம்ம அதை ரிப்பீட் பண்ணி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நிறைய பேர் புதுசா கற்றுக் கொடுக்கிறவங்க கூட இருப்பீங்க. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப நான் ரிப்பீட் பண்றேன். இந்த சவுல் தான் முதல் ராஜா. சரி, அடுத்தது தாவீது, அதுக்கு அடுத்தது சாலமோன். இது ஃபர்ஸ்ட். அது என்ன ஆகுது, அப்படியே இல்லை. அவங்களுக்கு பிரிகிறாங்க. அவங்களுக்குள்ள தகராறு வருகிறது, பிரிகிறார்கள். வடக்கு பக்கம் இஸ்ரவேல் என்றும் தெற்கு பக்கம் யூதா என்றும் பிரியும். ஏன் இஸ்ரவேல் அதுக்கு பேர் வருதுன்னா, அந்த இஸ்ரவேலர்களுடைய 10 கோத்திரங்கள் அதுல இருந்தாங்க. மெஜாரிட்டி அதுல இருந்ததுனால அந்த பேரை கொடுத்துட்டாங்க. அவங்க இஸ்ரவேலர். இவங்க எல்லாம் வந்து யூதாவும் பென்யமீனும் சேர்ந்த 2 கோத்திரங்கள் கீழே சவுத்துல வர்றாங்க. அவங்க வந்து யூதா கோத்திரம்னு பேர் வச்சிருக்காங்க. அப்போ 2 பிரிஞ்சு இருக்கிற ஒரு அரசாட்சி இருக்கிறது. அப்ப என்ன ஆகுதுன்னா, அசிரியா, நான் ஏற்கனவே சொன்ன மேப்ல வந்து ஏ வந்து போட்டேன் இல்லையா? மேல ஏ பி, கீழே பாபிலோன், மேல அசிரியா. அசிரியா வந்து வடக்குல இருந்த இஸ்ரவேலை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இஸ்ரவேல் முடிஞ்சு போயிடுச்சு. இஸ்ரவேலை ஆக்கிரமிச்சுட்டாங்க. அங்க இருந்த மக்களை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ அசிரியா ஓவர்டேக் பண்ணிருச்சு இஸ்ரேல. ஆனா கீழே யூதா மட்டும் நடந்துகிட்டு இருக்கு. அதான் யூதா மட்டும் நடக்கிற ஒரு அரசாட்சி இந்த 3வது குரூப். கொஞ்சம் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், யூதா மட்டும் இருக்கிறது. சோ இது வரைக்கும் நான் 3 சொல்லியிருக்கேன். முதல்ல சமஸ்த இஸ்ரவேல், அடுத்தது பிரிந்த இஸ்ரவேல், அப்புறம் யூதா மட்டும். அசிரியா பிடிச்சிட்டு போயிட்டதுனால யூதா மட்டும் தான் இருக்கிறாங்க. அரசாட்சி நடந்துட்டு இருக்கு. யூதாவில மட்டும் ஒரு 7 ராஜாக்கள் அதுக்கப்புறம் வர்றாங்க. அப்புறம் அவங்களும் என்ன ஆயிடுறாங்கன்னா, பாபிலோனியர்கள் கீழே இருக்கிறாங்க. அவங்க வந்து இவங்களை சிறை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. சோ
யூதாவும் அழிக்கப்பட்டு விடுது. இப்ப ராஜாவே இல்ல. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. எல்லாருமே சிறைப்படுத்தப்பட்டு கொண்டு போகப்படுகிறார். எக்ஸைல்ல இருக்கிறாங்க. அப்புறம் ஆண்டவர் அவர்களை திரும்பி கொண்டு வருகிறார். அதுக்கு பயன்படுத்தப்பட்டவர்கள் தான் ஜென் என்று நான் சொன்னேன். செருபாபேல், எஸ்ரா, நெகேமியா. இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்வதற்காக, ஈஸியா ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக, மேக் இட் ஈஸி டு மேக் இட் ஈஸி இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறோம். சரி. இதுல இந்த 3 ராஜாக்கள் சமஸ்த இஸ்ரவேலுக்கு இருந்ததை நம்ம பார்த்தோம். நேத்து பார்த்தோம். சவுல் 40 வருஷம், தாவீது 40 வருஷம், சாலமோன் 40 வருஷம். எல்லாம் 40 வருஷம். சவுல் பேட் கிங், டேவிட் குட் கிங், சாலமோன் மிக்ஸ்சர் அப்படி சொல்லலாம். ஆண்டவர் ட்ரையல் கொடுத்தார். இந்த 40 வருஷம்ன்றதே ஒரு ட்ரையல் பீரியட் தான். நமக்கு தெரியும் 40 நாள் இந்த இது லெந்து நாட்கள்ல நம்ம செய்யறோம். ஆண்டவர் 40 நாள் உபவாசம் இருந்தார் என்று சொல்லி அது ட்ரையல் பீரியட். எல்லாமே இந்த ட்ரையல் அண்ட் டெம்டேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பீரியடு. 40ன்றது நிறைய இடத்துல வருது இல்லையா? 40 வருஷம் வனாந்திரத்துல அலைந்தார்கள், இதெல்லாம் வருது. அது மாதிரி இந்த 40 வருஷம் இந்த ராஜாக்கள் அரசாட்சி செய்யறாங்க. சவுல் பேட் கிங், தாவீது குட் கிங். குட் கிங்னு சொல்ல முடியாது. எல்லாமே ஒரு விதத்துல குறை உள்ளவர்கள் தான். அதான் ஆண்டவர் சொன்னார், எல்லாம் குறை உள்ளவர்கள். உலக அரசர்கள் யாருமே கிடையாது. இப்ப கூட பாருங்களேன், எந்த ராஜாவது கரெக்டா இருக்காங்களா? எந்த அமைச்சராவது கரெக்டா இருக்காங்களா? இல்ல, இருக்க முடியாது. ஒரே ஒரு ராஜா தான். ஹல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒரே ஒரு ராஜா தான். யார் அது? ஆண்டவர் யாவே, ஆண்டவர் கர்த்தர் ஒருத்தர் தான் உண்மையான ராஜா, நன்மையான ராஜா, சரியான ராஜா. அவர் ஒருத்தர் தான். மற்றவங்க எல்லாரும் தவறு செய்யதான் செய்வார்கள், அது நிச்சயம். இப்போ இதுல பாருங்க, தாவீது அவன் ஆனா ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்ற பெயரை வாங்கிட்டான். அது ஏன்றது நம்ம பின்னால தாவீதனுடைய இதை படிக்கும்போது நம்ம அதை கற்றுக்கொள்வோம். அப்புறம் உலக ஞானி சாலமோன், இவரை பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வேர்ல்ட்லி வைஸ், உலகத்திலே வைசஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு இருக்கக்கூடிய ஒரு ஞானி. ஆனா அவரும் என்ன ஆயிடுறாருன்னா வீழ்ச்சி அடைகிறார். நமக்கு தெரியும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில. ஆனா மெட்டீரியலா பாத்தீங்கன்னா இவங்க எல்லாமே நல்லா டெவலப் ஆனாங்க. சாலமோன் கூட டெம்பிள் கட்டினாரு, பயங்கர ரிச் டெம்பிள கட்டினார். ஆனா அதுல கடைசியில வீழ்ச்சி தான் அடைகிறது. இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற காரியங்களுக்குள்ள வருவோம். சாலமோனை பற்றி பார்க்க போறோம். ஆனா அதுக்கு முன்னால நம்ம கொஞ்சம் இந்த 2 புத்தகங்களுக்கு இடையில இருக்கக்கூடிய வேறுபாடுகளை முதல்ல தெரிந்து கொண்டால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது எல்லாமே சரித்திர புத்தகங்கள். நம்மளை பொறுத்த வரைக்கும் சரித்திரம் எழுதுகிற எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா செலக்ஷன் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா செலக்ஷன் பண்ணிட்டு கனெக்ஷன் பண்ணி இவாலுவேஷன் பண்ணி தான் எழுதுறாங்க. சரித்திரம் எழுதும்போது அவங்க செலக்ட் பண்றாங்க. இப்போ சாமுவேல் கிங்ஸ் 2 ஒருத்தர் தான் எழுதினார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சாமுவேல் ராஜாக்கள் புத்தகங்கள் 2 ஒருத்தர் எழுதினாரு. ஏன்னா அது தொடர்ச்சியா அப்படியே வருது. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அப்படியே தொடர்ச்சியா வருது. கிரானிக்கிள்ஸ் 4ஆம் புத்தகத்தை வேற ஒருத்தர் எழுதினார். காலகட்டமும் வேற வேற காலகட்டத்துல எழுதினார். நீங்க பாத்தீங்கன்னா சாமுவேலும் ராஜாக்களும் சேர்த்து நீங்க பார்த்தாலே 500 ஆண்டுகள் தான். மொத்தமே 500 ஆண்டுகள் தான் அதுல வருது. 500 ஆண்டுகளுக்குரிய ஒரு சரித்திரம் தான் அதுல நம்ம பார்க்கிறோம். ஆனா கிரானிக்கிள்ஸ் 4ஆம் புஸ்தகத்துல 4000 வருஷத்துக்குரிய சரித்திரம் வருகிறது. ஏன் அப்படின்னா, நான் 4ஆம் புஸ்தகம் எதுல ஆரம்பிக்குது? வம்ச வரலாறுல ஆரம்பிக்குது. நான் நேத்து கூட படிச்சு காட்டினேன். 4ஆம் புஸ்தகம் 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசித்தா ஆதாம் அப்படின்னு ஆரம்பிக்குது. எடுத்த உடனே எங்க ஆரம்பிக்குது? 4000 வருஷம் தள்ளி, நமக்கு 4000 வருஷம் முன்னால இருந்து அது ஆரம்பிக்கிறத பார்க்கிறோம். அப்போ 4000 இயர் ஒரு பீரியட அது வைத்திருக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா, இதுல இது இந்த சாமுவேலும் ராஜாக்கள் புத்தகம் உடனடியாக எழுதப்பட்டது. இம்மீடியட்லி ரிட்டன், இம்மீடியட்லி. இது நடந்த உடனே, நிகழ்வுகள் நடந்த உடனே, அதாவது எல்லாம் அழிவு வந்த உடனே எழுதப்பட்டது. எல்லாம் வீழ்ச்சி அடைந்த உடனே, எல்லா ராஜாக்களும் வீழ்ச்சி அடைந்த உடனே எரேமியா தான் எழுதியிருக்கணும். கீழே போட்டிருக்கேன் பாருங்க, லாஸ்ட்ல போட்டிருக்கேன். எரேமியா தான் எழுதியிருக்கணும்ன்றதான் அதிகமான பைபிள் ஸ்காலர்ஸ் உடைய கருத்தாக இருக்கிறது. நான் வேற வேற கருத்துக்களும் இருக்கிறது. நான் நினைக்கிறேன் இதை எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான் என்னுடைய கருத்தும் இருக்கிறதுனால அதை நான் எடுத்து எழுதியிருக்கிறேன். இதை தவிர ஏதாவது கருத்துக்கள் இருக்கலாம். ஆனா எரேமியா எழுதுனதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு தீர்க்கதரிசி எழுதுவது போல அதுல இருக்கிறது. வியூ பாயிண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அதுல இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். என்னன்னா, இதெல்லாம் நிறைவேறிற்று, இந்த மாதிரி ஆண்டவர் சொன்னதெல்லாம் நிறைவேறியது என்கிற வார்த்தைகளை நம்ம சாமுவேல் புத்தகத்திலேயும் ராஜாக்கள் புத்தகத்திலையும் நம்ம பார்க்க முடியும். இந்த கிரானிக்கல் புத்தகத்தை ஒரு ஆசாரியன் எழுதியிருக்க வேண்டும் என்பது தெரிகிறது. ஏன்னா நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 4ஆம் புஸ்தகத்துல நிறைய தேவாலயத்தினுடைய பணிகள் அதெல்லாம் அவர் எழுதுவார். தேவாலயத்துல எப்படி ஆராதனை நடக்குது, எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் செஞ்சாங்க, எத்தனை பேர் பாடகர் குழு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். நான் அதை வாசித்தேன். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 4-5 வசனத்தை எடுத்து பாத்தீங்கன்னா,
எவ்வளவு பேர் இருக்காங்க. யாராவது ஒருத்தர் வேணா எடுத்து வாசிக்கலாமே. 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். 1 நாளாகமம் 23ஆம் அதிகாரம் 4, 5 வசனம். 4ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. அவர்களில் 24,000 பேர் கர்த்தருடைய ஆலயத்தில் வேலையை விசாரிக்கிறவர்களும் 6,000 பேர் தலைவரும் மணியக்காரருமாய் இருக்க வேண்டும் என்றும் 4,000 பேர் வாசல் காக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4,000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்றும் தாவீது சொல்லி. பாருங்க எவ்வளவு இதெல்லாம் வந்து கிளியரா 4ஆம் புஸ்தகத்துலதான் பார்க்க முடியும். எதுல பார்க்க முடியாது? இத வந்து ராஜாக்கள் புத்தகத்துல இல்ல. இவ்வளவு பேர், எத்தனை பேர்? 38,000 பேர் வருது. தேவாலய பணிகளிலே இருந்தவர்கள் 38,000 பேர். நான் அதை கணக்கு பண்ணி பார்த்தேன், அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க கூட கூட்டி பார்க்கலாம். 4,000 பேர் பாட்டு பாட, துதி பாட, இசை கருவிகளை வாசிக்க 4,000 பேர். கொயர்லே எத்தனை பேர் இருந்திருக்காங்கன்னா 4,000 பேர். யோசித்து பாருங்களேன், ஆச்சரியமா இருக்குல்ல? இதெல்லாம் அவர் தெளிவா எழுதுறாரு. 4ஆம் புஸ்தகத்தை எழுதினவர் இதெல்லாம் எழுதுறாரு. அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம், அவர் ஆசாரியனாக இருக்க வேண்டும் என்று சொல்றோம். சரிதானே? அடுத்தது பாத்தீங்கன்னா, இது நார்த் அண்ட் சவுத் கிங். எல்லா ராஜாக்களை பத்தியும் ராஜாக்கள் சாமுவேல் புத்தகத்துல வந்துருது. எல்லா ராஜாக்கள் 43 ராஜாக்கள் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா? 3 ராஜாக்கள் சமஸ்த இஸ்ரவேல், 20 ராஜாக்கள் பிரிந்த இஸ்ரவேல், 20 இஸ்ரேல், 20 யூதா அரசர்கள். மொத்தம் 43 அரசர்கள். எல்லார பற்றியும் நம்ம இந்த சாமுவேல் ராஜாக்கள் புத்தகங்கள்ல பார்த்திடலாம். ஆனா 4ஆம் புஸ்தகத்துல ஒன்லி ஜூடா. சில இஸ்ரேல் ராஜாக்களை குறித்து சில விஷயங்களுக்காக எழுதப்பட்டிருக்கே தவிர அவங்களுடைய சரித்திரம் வரவில்லை. ஆகவே யூதா ராஜாக்கள் மட்டுமே 4ஆம் புஸ்தகத்துல இருக்காங்க. இந்த ஒரு டிஃபரன்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அப்ப 20 ராஜாக்கள், அப்புறம் 2 ராஜாக்களை பத்தி மட்டும்தான் எழுதுறாரு. ஏன்னா 3வது சவுலை பத்தி ரொம்ப எழுதல. சவுளுடைய மரணம் மட்டும்தான் எழுதப்படுகிறது. ஆகவே 4ஆம் புஸ்தகத்துல அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்பினது என்னன்னா, தாவீது சாலமோனுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க விரும்பி எழுதியிருக்கிறார், அதை எழுதினவர். சரிதானா? அப்புறம் இதுல ஒரு ரொம்ப ஆச்சரியமான காரியம் நான் பார்த்தேன். என்னன்னா, ராஜாக்கள் புஸ்தகத்துல தீமைகள், அவர்கள் செய்த தீமைகள் எல்லாம் அப்படியே அப்பட்டமாக அப்படியே எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா 4ஆம் புஸ்தகத்துல அதெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கு, அதெல்லாம் எழுதல. அவர் விட்டுட்டார். அதான் செலக்ஷன் சொல்றோம் இல்லையா? அவர் வேண்டான்னு விட்டுட்டார். எதெல்லாம் விட்டுருக்காருன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்போ தாவீது வந்து பத்சேபாவிடத்துல பாவம் செய்தது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது எங்க வருதுன்னா 2 சாமுவேல்ல வருது. ஆனா 4ஆம் புஸ்தகத்துல அதை பற்றிய வார்த்தையே இல்லை. அது எதுவுமே இல்லை. தாவீதினுடைய பாவத்தை குறித்த, அவர் வீழ்ச்சியை குறித்த, அவர் தவறு செய்தார் என்பதை குறித்த எதுவுமே அங்க வரல. நீங்க அப்போ இவரு நல்ல குணங்களை மட்டும் காட்ட வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் விட்டுட்டாரு. ஆக்சுவலா பார்த்தா அது ஒரு பெரிய இம்பாக்ட், அந்த சரித்திரத்திலே ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்கிறது தான். ஆனா அதையே 4ஆம் புஸ்தகத்தை எழுதினவர் எழுதவே இல்லை. அப்போ எதுக்காக நான் இதை சொல்றேன்னா, நல்ல குணங்களை மட்டும் சொல்ல வேண்டும் என்று, நிறைகளை மட்டும் சொல்ல வேண்டும் என்று இந்த 4ஆம் புஸ்தகத்தை எழுதினவர் அவருடைய மனசுல அதை வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னா ஒரு காரியம் சொல்லணும். என்னன்னா, ரிட்டர்ன்ல தான் இதை எழுதுறாரு. அதாவது இந்த இஸ்ரவேல் மக்கள் பிடிக்கப்பட்டு போனவர்கள் திரும்பி தங்களுடைய நாட்டுக்கு வரணும், அவங்களை உற்சாகப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட புத்தகமா தான் இதை நினைக்கிறோம். நல்லா திருப்பி நான் ரிப்பீட் பண்றேன். இந்த 4ஆம் புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டிருக்க வேண்டும் என்று வேத அறிஞர்கள் எல்லாருமே சொல்றது என்னன்னா, அது என்னன்னா, எல்லாம் திரும்பி போங்க, உங்களுடைய ஆலயத்தை கட்டுங்க, அங்க ஆராதனை செய்யுங்க, திரும்பி பலி செலுத்துங்க, திரும்பி ரீபில்ட் பண்ணுங்க, ரீபில்ட் த கிங்டம் அப்படின்னு சொல்றதுக்காக, அவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக. அதனால நிறைகளை மட்டுமே சொல்றாரு. எல்லாம் நல்லா இருந்துச்சு, நல்லா செஞ்சாங்க, தாவீது ராஜாலாம் நல்லா பண்ணாரு என்று சொல்லி மக்களை உற்சாகப்படுத்தி அங்க திரும்ப அனுப்புவதற்காக நிறைகளை மட்டும் இவர் பேசுறாரு 4ஆம் புஸ்தகத்துல. ஆனா சாமுவேல் ராஜாக்கள் புத்தகத்துல அவங்க என்னன்னா அப்படியே சரித்திரத்தை அப்படியே எழுதிடுறாரு. அதை எழுதினவர் அது நம்ம எரேமியா நம்ம நினைக்கிறோம். அவர் அப்படியே எழுதியிருக்கிறார். சரித்திரம் அப்படியே பதிவு செய்ததை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, நீங்க ராஜாக்கள் புஸ்தகத்துல அடிக்கடி 4ஆம் புஸ்தகத்துல எழுதியிருக்கிறது அல்லவோ என்று சொல்லுறாரு. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பக்கத்துல போட்டிருக்கேன், வலது பக்கம் கீழே கீழே பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 14, 19, 29 இதுலலாம் பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 14, 19 மட்டும் நம்ம வாசிப்போமே. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம், யாராவது எடுத்தீங்கன்னா. 1 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். யெரொபெயாம் யுத்தம் பண்ணினதும் ஆண்டதுமான அவனுடைய மற்ற வர்த்தமானங்கள் இஸ்ரவேல் ராஜாக்களின் 4ஆம் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது.
நாலாகம புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது அப்படின்னு இதை அங்க எழுதுறாரு. அவர் ராஜாக்கள் புஸ்தகத்துல 4ஆம் புஸ்தகத்தை ரெஃபர் பண்றாரு. அப்போ நமக்கு இது தெரிகிறது. அவர் வந்து அந்த 4ஆம் புஸ்தகம் அந்த கவர்மெண்ட் ரெக்கார்ட்ல இருக்கிற காரியங்கள் எல்லாம் தெரிந்த ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும் என்பதையும் அநேகர் சொல்றதை நான் படித்து தெரிந்து கொண்டேன். அதனாலதான் எரேமியாவாக இருக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அவர் 4ஆம் புஸ்தகத்தையும் ரெஃபர் பண்ணி நிறைய இடத்துல நம்ம அந்த வசனங்கள் நிறைய இங்க குறிச்சிருக்கேன். அதை கிரானிக்கல்னு சொல்றது வந்து ஆண்டுகளின் பதிவு, இந்த ஆண்டு இது நடந்தது என்கிற பதிவு, ஒரு ரிஜிஸ்டர்ஸ். அதை பார்த்து அவர் அதுலயும் இருக்குது அல்லவா அப்படின்னு சொல்றத அநேக இடங்கள்ல நம்ம பார்க்கணும். சரி, இந்த 4ஆம் புஸ்தகம் ஒரு ஜான்ஸ் காஸ்பல் போன்றது என்று சொல்றோம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா, அது வந்து ஜான்ஸ் காஸ்பல் எப்படி ஆரம்பிக்குது? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கிறது ஆதியிலே வார்த்தை இருந்ததுன்னு ஆரம்பிக்குது. அது மாதிரி 4ஆம் புஸ்தகம் கரெக்டா ராஜாக்களுடைய சரித்திரத்தை சொல்ல வேண்டியது எதுல இருந்து ஆரம்பிக்கிறார்னா ஆதாம்ல இருந்து ஆரம்பிக்கிறார். அப்போ இட்ஸ் லைக் ஜான்ஸ் காஸ்பல் என்று ஒரு வேத அறிஞர் எழுதுகிறார். இது ஜான்ஸ் காஸ்பலை போன்றது அப்படின்னு எழுதுறார். சரி, இப்போ நம்ம சாலமோனை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இந்த லெஃப்ட்ல போட்டிருக்கோம் பாருங்க. முதல்ல சாலமோன், அடுத்தது பார்ட்டிஷன், அப்புறம் எலியா, எலிசா, அப்புறம் டிவைடட் கிங்ஸ். இந்த வரிசையில தான் நம்ம பார்க்க போறோம். சாலமோன் அவரை பற்றிய சில விஷயங்களை நம்ம இன்றைக்கு நம்ம பார்க்கலாம். நமக்கு தெரிஞ்சதுதான் இருக்கும், ஆனா தெரியாத சில விஷயங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். இதுல என்னன்னா, சாலமோனுடைய சரித்திரத்திலே ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அவருடைய அந்த ஜெபம். ஆண்டவர்கிட்ட அவர் கேட்டது என்ன கேட்டார்னா, விஸ்டம். நமக்கு நல்லா தெரியும், ஞானம் வேண்டும் என்று கேட்டார். இந்த வசனம் இருக்கிறது 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அது என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்கவும் அடியனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தந்தரணும். அவர் கேட்டது ஞானமுள்ள இருதயம். ஹல்லேலூயா. அவர் கேட்டதுனால அதுக்கு அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்ல, உனக்கு மற்றதையும் நான் தரேன்பா. 3:10 வாசிங்கள யாராவது ஒருத்தர். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சாலமோன் இந்த காரியங்களை கேட்டது ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, ஆண்டவருடைய பார்வைக்கு உகந்த விண்ணப்பமாயிருந்தது. அடுத்த வசனம், ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும், ஐஸ்வர்யத்தை கேளாமலும், உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும், நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பினதும் இல்லை. ஸ்தோத்திரம். இதே பகுதி திரும்ப 2 நாளாகமம்லயும் வருகிறது. 2 நாளாகமத்திலையும் வர்றதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல வந்து நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா, இந்த சாலமோன் ஞானத்தை கேட்டு சரியானதை கேட்டு பெற்றுக்கொண்டான். அவன் ஜெபமும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த சாலமோனுடைய பேக்ரவுண்ட் நமக்கு எல்லாம் தெரியும். சாலமோன் யாருடைய மகன் என்று தெரியும். தாவீதினுடைய பத்சேபான் இடத்துல பிறந்த 2வது மகன். முதல் மகன் மரித்து விட்டார், அதுக்கு 2வது மகன் இவரு நமக்கு தெரியும். இது அவர் ஞானம், செல்வம் மற்றும் எருசலேமில் முதல் கோயிலை கட்டியதற்காக அறியப்பட்டார்னு போட்டிருக்கு. எல்லாம் அவர் எல்லாம் விஷயம் தெரிஞ்சவரு, நமக்கு தெரியும். ஞானத்துலதான் ரொம்ப நம்ம அவர் மோஸ்ட் வைஸ்ன்னு சொல்லி குயின் ஆஃப் ஷீபா வந்து அதை தெரிந்து கொள்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நமக்கு தெரியும். கோயிலை கட்டியதற்காக அறியப்பட்டார். அவருடைய ஆட்சி இஸ்ரவேலுக்கு அமைதி மற்றும் செழிப்பின் காலத்தை குறித்து, மோஸ்ட் பீஸ்ஃபுல் இயர்ஸ்ன்னு சொல்றாங்க. சாலமோனுடைய காலம் தான். நிறைய யுத்தங்கள் இல்லை, அவர் நிறைய கட்டுமான வேலைகளை செய்தார். நிறைய கட்டுகிறத, தேவாலயத்தை கட்டினது யாருதான்னா சாலமோன் தான். அது நமக்கு தெரியும். அது தவிர சாலமோன் 3000 ப்ராவர்ப்ஸ் எழுதி இருக்கிறார். அது 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்துல வருகிறது. 3000 ப்ராவர்ப்ஸையும் 1005 சாங்ஸையும் அவர் எழுதி இருக்கிறார் என்று அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம் வாசிக்கிறோமோ அதையும் 1 ராஜாக்கள். அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுக்கள் 1005. வெரி குட், தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ. அப்போ இந்த அவ்வளவு ஞானத்தை ஆண்டவர் கொடுத்தார், இவ்வளவு காரியங்களை செய்தான். ஆனா நமக்கு அதுக்கப்புறம் நடந்ததுதான் ரொம்ப பரிதாபம். லேட்டர் இயர்ஸ்ல மிகுந்த ஞானம் இருந்த போதிலும்
சாலமோனின் பிற்கால ஆண்டுகள் ரொம்ப மோசமா போயிடுச்சு. வெளிநாட்டு மனைவிகள் காரணமாக விக்கிரக ஆனதினால் செய்தது நமக்கு தெரியும். முதல்ல நான் ஒரு ஜிஸ்ட கொடுத்துடுறேன் உங்களுக்கு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக. வீழ்ச்சி இல்லையா, சாலமோனுடைய வீழ்ச்சியை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்றது என்னன்னா, கடவுளின் ஞானத்தை தேடுவதன் ஆசீர்வாதங்கள் மற்றும் ஒருவரின் நம்பிக்கையை சமரசம் செய்வதால் ஏற்படும் ஆபத்துக்கள், இது ரெண்டும் நமக்கு நல்லா தெரியுது. ஞானத்தை தேடுறதுனால ஆசீர்வாதம் வருது, ஆனா நம்பிக்கையை, விசுவாசம், அது ரொம்ப முக்கியம். ஃபெய்த்தை வந்து சமரசம் செஞ்சுட்டார். கடைசியில விக்கிரக ஆராதனை அதுல அவரே ஈடுபட்டாரு, வீழ்ச்சி அடைகிறார். அதான் அந்த பாடத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். சாலமோனுடைய மற்ற பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, இதுவும் எதிதியா என்கிற ஒரு பெயர் அவருக்கு இருக்கிறதே நம்ம ஒருவேளை நம்ம நிறைய பேருக்கு தெரியாது. எதிதியா என்ற ஒரு பெயர் இருக்கிறது. அந்த அந்த அர்த்தம் என்னன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பிலவட் ஆஃப் த லார்ட், ஆண்டவருக்கு பிரியமானவன். நீங்க தாவீதுக்கு ஒரு பெயர் இருக்குது, ஆண்டவரே சொன்னது, இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அது உண்மையாகவே அமைந்தது. ஆனா இவருக்கு அந்த பெயர், பாவம், அந்த பெயருக்கு பொருத்தமாக அவருடைய வாழ்க்கை அமையவில்லை. ஒரு பரிதாபம் தான். இத தீர்க்கதரிசியான நாத்தான் தான் அவருக்கு ஒரு மென்டார் மாதிரி இருந்திருக்கிறாரு. நாத்தான் தான் இந்த பெயரை வைத்திருக்கிறார். அது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள்ல நம்ம அதை வாசிக்கிறோம். சாலமோன் என்பது ஷாலோம்ல இருந்து வருகிறது, சமாதானம். அது உண்மையாவே அவருடைய அந்த காலகட்டம், அவருடைய அரசாட்சி சமாதானமா இருந்தது. இஸ்லாமியர் இவருக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, சுலைமான் இல்ல சலமோன் என்பதை அவங்க வந்து சுலைமான் என்று வைக்கிறார்கள். இவருக்கு இன்னொரு பேரு லெமுவேல் என்கிற பெயரும் இருந்ததாக வேத அறிஞர்கள் சொல்றாங்க. என்னன்னா நீதிமொழிகள் 31:1 லெமுவேலுக்கு என்று வருகிறது. நான் நினைச்சேன் அது வேற ஒருத்தரா இருக்கும்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அந்த இப்பதான் நான் அதை கற்றுக்கொண்டேன். அதை பார்க்கும் பொழுது ஒருத்தர் சொல்ற அவங்க அம்மா அவரை லெமுவேல் என்று கூப்பிட்டு இருப்பார்கள் போன்று தெரிகிறது என்று அவர் எழுதுகிறார். ஒருவேளை அவங்க அம்மா அந்த 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 31ஆம் அதிகாரம் ஸ்திரீகளுக்குரிய அந்த ஒரு அதிகாரம் நமக்கு தெரியும், நீதிமொழிகள் 31. அதுல அவங்க அம்மா ஒருவேளை இவருக்கு லெமுவேல் என்ற பெயரை வைத்து அவங்க வைத்திருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி அவர் வந்து பிரசங்கி 1:1 தன்னை பிரசங்கி என்று அழைக்கிறார். அவர் தான் எழுதினாரு பிரசங்கி அவர் எழுதினது அவரு பிரசங்கி 1:1 அதுல பாத்தீங்கன்னா அவர் தன்னை பிரசங்கி அந்த ஹீப்ரூல கொஹலெத் என்று வருது. கொஹலெத் என்றால் பிரசங்கிக்கிறவர், பிரீச்சர் என்று தன்னை அவர் அறிமுகப்படுத்துகிறார். அதுல இந்த ஒரு காரியம் நான் சொல்றது கொஞ்சம் கவனிங்களேன். அவர் 3 புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். உன்னத பாட்டு நமக்கு தெரியும், நீதிமொழிகள், அப்புறம் பிரசங்கி. என்ன சொல்றாங்கன்னா, அவர் முதல்ல நீதிமொழிகளை எழுதியிருப்பாரு. இளைஞனா இருக்கும்போது அவர் நிறைய கண்டிஷன் பண்ணியிருப்பாங்க, அவருக்கு சொல்லி கொடுத்திருப்பாங்க. இளைஞனா இருக்கும் பொழுது அவர் நீதிமொழிகள் எழுதியிருப்பாரு. அப்புறம் ஒரு யூத் ஆகும் பொழுது கொஞ்சம் சந்தோஷத்தை அனுபவிக்கிற நாட்கள்ல அவர் உன்னத பாட்டை எழுதியிருப்பாரு. ஆனா அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போன பிறகு அவர் எல்லா கஷ்டத்துல கடைசியில அவர் எதை எழுதியிருப்பாருன்னா பிரசங்கி எழுதியிருப்பாருன்னு சொல்றாங்க. அப்படிதான் அந்த வரிசை வருகிறது என்று சொல்லுகிறார்கள். பிரசங்கி எழுதும் பொழுது மாயை எல்லாம் மாயை என்று எழுதுறாரு. ஏன்னா அவர் நிறைய நமக்கு தெரியும், நிறைய பெண்களை வைத்து நிறைய என்ன சொல்றது, நம்ம 700 மனைவிகள் 300 வைப்பாட்டிகள்னு பைபிள்ல போடப்பட்டிருக்கு. இவ்வளவு வைத்து அவர் தன்னுடைய வாழ்க்கையை சீரழித்தது கடைசியில் அவரே ஃபீல் பண்றாரு. அவர் வந்து எல்லாருக்கும் ஆலோசனை சொல்றாரு. என்ன ஆலோசனை சொல்றாரு? பிரசங்கியில பாத்தீங்கன்னா, பிரசங்கி தான் கடைசியில எழுதின புத்தகம். அதுல அவர் சொல்றாரு 12ஆம் அதிகாரத்துல, வாலிபனே, வாலிப பிராயத்துல உன் சிருஷ்டிகரை நினை என்று அவர் சொல்றதை பார்க்க அவருக்கு அப்பதான் அந்த உணர்வுகள் வருகிறது கடைசி கிட்டதான். சரி, இந்த சாலமோனுடைய 3 தரிசனங்களை நம்ம இதுல பார்க்கிறோம். என்னன்னா இந்த 3 தரிசனங்கள், அதான் விஸ்டம், நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், இப்பதான் பார்த்தோம். அது 4ஆம் புஸ்தகத்திலே வருது, 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வருகிறது. அதுல ஆண்டவர் அவருக்கு வெல்த்த கொடுக்கிறார். பாருங்க, WWWன்னு இதுல போட்டிருக்கிறேன், விஸ்டம், ஞானம் கேட்கிறாரு. 2வது தரிசனம் அப்படின்னு 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வருகிறது. எடுத்து பாருங்களேன், 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யாராவது ஒருத்தர் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கர்த்தர் கிபியோனிலே சாலமோனுக்கு தரிசனமானது போல 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். பாருங்க, 2ஆம் தரமும் அவனுக்கு தரிசனமானார். அப்ப அவனை வான் பண்றாரு. அவர் சொல்றாரு, நீ என் 3ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் வேண்டுதலையும் கேட்டேன். நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கு விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன். என் கண்களும் என் இருதயம் என்னாலும் அங்கே இருக்கிறது.
ஆனா அடுத்த வசனம், நான் உனக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் நீ செய்து என் கட்டளைகளையும் என் நியாயங்களையும் கை கொள்ளும்படிக்கு என் சமூகத்தில் மன உத்தமமும் செம்மையுமாய் உன் தகப்பனாய் தாவீது நடந்தது போல நடப்பாயானால். வார்னிங் கொடுக்கிறாரு. நடந்தா உனக்கு செய்யறேன், நடக்கலைன்னா உன்னுடைய ராஜ்யம் போயிடும் அப்படின்னு சொல்றாரு. அங்க நீங்க அதை படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அப்போ வார்னிங் கொடுக்கிறாரு. ஆனா அவன் என்ன செய்யறான்? அந்த வார்னிங்கை ஏற்றுக்கொண்டல. இதே 1 புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலையும் இதை பார்க்கிறோம். இந்த வார்னிங் இந்த டபிள்யூ நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 2வது அப்பியரன்ஸ், 2வது தரிசனத்திலையும் அவர் சொல்லும் பொழுது அவன் ஏற்றுக்கொள்ளாம விட்டான். 3வது தரிசனம் எப்போ வருதுன்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கிற தரிசனமாக அது மாறுகிறது. அதுதான் பிரிகிற 1 ராஜாக்கள் 11 தான் நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிரிகிற நேரம். பிரிவினை வருகிறது, வடக்கு தெற்கு என்று பிரிகிறது இல்லையா? அந்த 11 நம்ம வாசிப்போம். 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கைக்கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். வேற கொடுக்கிறார் பாருங்க. உன்னிடத்துல இருந்து பிடிங்கிடுவேன், அவ்வளவுதான். தண்டனை ராத்தை கொடுக்கிறார். இது 3 தரிசனத்திலையும் வரிசையா போகுது. முதல்ல நல்ல தரிசனம் தான், 2வது வார்னிங்கும் கொடுக்கிறார். கடவுள் எதையுமே உடனடியா செய்யறது இல்லை, ஆனா வார்னிங் கொடுக்கிறார். இது நமக்கு எல்லாருக்குமே ஒரு எச்சரிப்பின் ஒரு நேரம் தான் இது. நம்ம கவனிக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம், எந்த லைன்ல நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். டுவர்ட்ஸ் ஜீசஸ் ஆர் டுவர்ட்ஸ் வேர்ல்ட் இல்ல? எப்பவுமே நம்ம முன்னால 2மே நிக்குது. உலகம் ஒரு பக்கம் இயேசு. எந்த பக்கத்துல நம்ம போறோம்? ஆண்டவர் சொன்னார், கட்டளைகளை நீ கைக்கொள், என்னுடைய வழியில நீ இருக்கணும். அந்த வழி விலகி போனா போயிருது பாருங்க. எவ்வளவு சாலமோன் இதுக்கெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஜெபம்லாம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. நம்ம ஜெபத்தை பத்தி எல்லாம் பார்க்க போறோம். அவ்வளவு நல்ல ராஜா தான், ஆனா கடைசியில வழி விலகி போயிருந்த இது ரொம்ப பரிதாபமான ஒரு நிலை. இவனுடைய அரியணை அமர்வு பாத்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்குது. என்ன எப்படி அவன் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான்? அதோனியா என்பவன் இவனோட சீனியர் தான், மூத்தவன். எப்பவுமே பாருங்க, கடவுள் யாரை தீர்மானிக்கிறாரோ அவர்களை ராஜா ஆக்குறார். இதை நம்ம புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கையில கூட எல்லாத்துலயும் நமக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்காது, நினைக்காத சில நேரம் கிடைக்கும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லணும். அதான் ரொம்ப முக்கியமானது. பாருங்க, ஒரு பாடம் நம்ம கற்றுக்கொள்கிறோம். சாலமோனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். தாவீது சாலமோனை ராஜாவாக்குகிறான். ஏன்னா அவன் ஏற்கனவே வாக்கு கொடுத்தான், பத்சேபாள் இடத்துல அதை நிறைவேற்றுகிறான். அது எல்லாமே எப்படி நடக்குது? இது எல்லாமே காட் ஆர்கெஸ்ட்ரேட்டட். ஆண்டவர் ஒரு தீர்மானம் பண்ணி அதை செய்கிறார். அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில எல்லாம் நடக்கும்னு நினைக்க முடியாது. நடக்காதது நடக்கும், நடக்க வேண்டாதது கூட நடக்கும். ஆனா நடக்க வேண்டியது கட்டாயமாக ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம எப்பவுமே எந்த காரியத்திலையும் இப்படிதான் அப்படின்னு நம்ம வைக்க முடியாது. பாருங்க, அதை நல்லா கவனிச்சுக்கணும். இது ஆண்டவர் இப்போ என்னுடைய மனசுல போடுறதுனால உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நம்மளுடைய வாழ்க்கையில எது நடக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தரட்டும். இந்த சாலமோனை ஆண்டவர் முன்குறித்தார், அதோனியாவுக்கு கிடைக்கல இல்ல? இது பாருங்க, ஒரு நமக்கு ஒரு கேள்விக்குறி வருது. எப்படி இதெல்லாம் நடக்குது? ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறாரோ அவனை முன்னுக்கு வைக்கிறார். ஒருவேளை நமக்கு முன்னால வேற யாரையாவது ஆண்டவர் மேலே வைக்கிறார்னா நம்ம அதை ஏற்றுக்கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். பாருங்க, இந்த சாலமோன் அரசனாக்கப்படுகிறான். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல அவனை அரசனாக்குகிறதை அந்த 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலே எல்லாம் முடிகிறது. ஆனா அதுக்கு முன்னால அதோனியா முயற்சி செய்யறான், தான் வந்துடணும்னு சொல்லி அவன் ஆளுங்களை எல்லாம் கூப்பிட்டு சேர்க்கிறான். ஆனா அதுக்குள்ள போய் யாரு, இவனுடைய அம்மா பத்சேபாவும் நாத்தானும் மெதுவா பிளான் பண்ணி போய் என்ன பண்றாங்கன்னா, இது உங்களுக்கு தெரியும், அதை கொஞ்சம் படிச்சு பாருங்க, நீங்க கற்றுக்கொள்ளலாம். அதை போய் தாவீது கிட்ட மெதுவா பேசுறாங்க. நீங்க முன்னாலே சொல்லியிருக்கிறீங்களவா என்று சொல்லி தாவீது உடனடியா வாக்கை நிறைவேற்றுகிறார். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா அது நிறைவேறுகிறத பாக்குறோம். ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம். ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான். அப்பொழுது எக்காலம் ஊதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள். தேங்க்யூ. அதுக்கு முன்னால் நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த அபிஷேக ஆராதனைக்கு போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கும். ஆசாரியனாகிய சாதோக்கு 38ஆம் வசனம், தீர்க்கதரிசியாகிய நாத்தான், அதான் 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 38. சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரன் பெனாயாவும்
கிரேத்தியரும் பிலேத்தியரும் போய் சாலமோனை தாவீது ராஜாவுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பாருங்க எவ்வளவு ஆச்சரியமா நடக்குது பாருங்க. இவங்க எல்லாம் போறாங்க. ஆசாரியன் ஒருத்தர் இருக்கிறான், அங்க தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அது தவிர யோய்தாவுடைய குமாரன் பெனாயா என்று போடப்பட்டிருக்கு. பெனாயா வந்து ஒரு வீரன், போர் வீரன். அவன் தான் பின்னால சாலமோனுக்கு ஒரு தலைவனாகவே மாறுகிறான். அப்போ நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இந்த 3 பேருமே இருந்து நம்ம சொல்றோம் இல்லையா, இந்த பெரிய அபிஷேகத்துல எல்லாம் மிலிட்ரி லெவல்ல எல்லாருமே வந்து உட்காருவாங்க அப்படின்னு. அதே மாதிரி இவங்க எல்லாம் இருந்து அபிஷேகம் செய்யப்படுகிறான், ராஜாவாக்கப்படுகிறான். அதுவும் எதுல போறான் அப்படின்னா கோவேறு கழுதையில போறான். சொன்ன உடனே உங்களுக்கு ஒண்ணு ஞாபகம் வரும் இல்ல? என்ன ஞாபகம் வரும்? இயேசு கிறிஸ்துவ என்ன பண்ணாருன்னா கழுதையில தான் பவனி வந்தார். அது ராஜாவாக்குகிற ஒரு அனுபவங்கள், அபிஷேக ஆராதனைகள். இதுல முக்கியமாக கோவேறு கழுதையில ஏற்றி கொண்டு வருவார்கள். கோவேறு கழுதை தான் அங்க வந்து காஸ்ட்லியஸ்ட். நம்ம இஸ்ரேல்ல பாத்தீங்கன்னா காஸ்ட்லி அனிமல்னு பார்த்தா கோவேறு கழுதையாக இருக்கிறது. மியூல் என்று இங்கிலீஷ்ல போடப்பட்டிருக்கிறது. இது காஸ்ட்லி. சோ நீங்க கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது ஜீசஸும் அதே மாதிரிதான் இந்த நம்ம பாம் சண்டே இல்ல, அதுல பவனி வருகிறார் கழுதையின் மேலன்றது நம்ம ஏதோ சாதாரண கழுதை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்ல, ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுவது. அவர் ராஜா. அதான் ஓசனா ஓசனான்னு சொல்லி ஆண்டவரை ராஜாவாக ஏற்றுக்கொள்கிறார். இது வந்து ஒரு நிழலாட்டம் தான் இங்க நம்ம பாக்குறோம். சாலமோனை அப்படி அதே மாதிரி அபிஷேகம் பண்ணுகிறார்கள். அவன் அரசனான உடனே தாவீது வந்து அவனுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். இந்த ஆளெல்லாம் கொன்னுரு, இந்த ஆளெல்லாம் எடுத்துரு அப்படின்னு சொல்லி. பாருங்க, அதோனியா, சிமேயி, யோவாப் ஆகியவரை கொன்று விடுகிறான். இந்த 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்துல 24-25 வசனத்துல அதோனியா தான் அவனுக்கு எதிர்த்து நின்னவன். ஆனா அவனை கொன்று விடுகிறான். இது வந்து எதுக்குன்னா தன்னுடைய அரசாங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக இத தாவீது சொன்னதுனால இவன் செய்யறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே இந்த 3 பேரையும் அந்த கொல்றது என்ன, இந்த 3 பேருமே அந்த டிசெண்டர்ஸ், அவங்க எதிர்க்கக்கூடியவர்கள். அதனால அவர்களை கொன்று போடுகிறதையும் நம்ம இதுல பாக்குறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, அவன் தன்னுடைய இத எக்ஸலன்ஸுக்கு நேரா நடத்துறான். இந்த 3 ராஜாக்கள்ல நான் நினைச்சது இ நான் போட்டிருக்கிறேன். அடுத்த ஸ்லைட்லயே உள்ள வரும். EEE. நல்லா கவனிங்க. EEE. தாவீது வந்து எஸ்டாப்ளிஷ் த கிங்டம். எஸ்டாப்ளிஷ்ட். தாவீது எஸ்டாப்ளிஷ்ட். டேவிட் எக்ஸ்பேண்டட் த கிங்டம். தாவீது வந்து கிங்டமை எக்ஸ்பேண்ட் பண்ணார், பெருசாக்குனார், டெவலப் பண்ணார். ஆனா சாலமோன் கிங்டம, ராஜ்யத்தை எக்ஸலன்ஸுக்கு நேரா நடத்து, மிகவும் எக்ஸலன்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா சாலமோன் பில்ட் த மேக்னிஃபிசன்ட் டெம்பிள்னு போட்டிருக்கேன் பாருங்க, ரைட் சைட்ல போட்டிருக்கேன். நீங்க கவனிச்சா தெரியும். அவர் கட்டின அந்த தேவாலயம் மிகப்பெரிய தேவாலயம். அதுல தங்கம் மட்டும் எவ்வளவு இருந்துச்சாம் பாருங்களேன். நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். அது வந்து $3 ட்ரில்லியன் மதிப்பு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா $3 ட்ரில்லியன் மதிப்பு இருக்கக்கூடிய தங்கம் அந்த அந்த தேவாலயத்துல இருந்தது. அப்கோர்ஸ் இது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தாவீது ராஜாவே நிறைய சேர்த்து வச்சிருக்காரு. அவரே கட்டணும்னு நினைச்சாரு, ஆண்டவர் அவரை கட்டக்கூடாதுன்னு சொன்னதுனால இப்போ சாலமோன் வந்து அதை கட்டுறாரு. அவர் கட்டின அந்த தேவாலயம் அவ்வளவு அருமையான பெரிய தேவாலயத்தை கட்டினார். அது மட்டுமல்ல, he constructed his own ராயல் பேலஸ். அது 13 வருஷம் கட்டுறாரு. அது ஒரு ஒரு வீழ்ச்சியாக அதை சொல்றாங்க. ஏன்னா தேவாலயத்தை கட்டுறதுக்கு 7 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. ஆனா தன்னுடைய சொந்த வீட்டை கட்டுறதுக்கு அவரு 13 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. நம்ம பின்னால அடுத்த ஸ்லைட்ல வரும். அவர் எப்படிப்பட்ட வீடை தனக்கு கட்டினாரு அப்படின்றத நம்ம பார்ப்போம். பாருங்க, இதுல வந்து அவன் எல்லாத்தையும் கட்டுவது இது இவருடைய ஒரு டேலண்ட். பாருங்க, நான் கூட பார்த்திருக்கிறேன், சில ஆயர்கள், போதகர்கள் நம்முடைய சர்ச்சுக்கு வந்தாங்கன்னா நிறைய கட்டுமான வேலை நடக்கும், நிறைய டெவலப் பண்ணி விட்டுட்டு போவாங்க. அது மாதிரி இந்த சாலமோன் நிறைய கட்டுமான வேலைகளை செய்கிறார். கன்ஸ்ட்ரக்ஷன் இங்க போட்டிருக்கேன். his reign was marked by prosperity, construction and literary contributions. நிறைய லிட்ரேச்சர் நம்ம சொன்னோம்ல, 3000 ப்ராவர்ப்ஸ் எழுதி இருக்கிறார். அப்போ அவரால் அதெல்லாம் நடந்தது எந்த காலம்னா சாலமோனுடைய காலம். ஒரு நல்ல ஒரு செழிப்பாக இருக்கிறது மாதிரி தான் நமக்கு எல்லாமே தெரிகிறது. அதான் மெட்டீரியலிஸ்டிக்கா பார்த்தா, உலக பிரகாரமாக பார்த்தா சாலமோன் ஒரு சிறந்த அரசன் தான் எல்லாருமே பாராட்டுவாங்க. அந்த சேபா நாட்டு அரசி வந்து அப்படியே பாராட்டிட்டு போறான் இல்லையா. அந்த கிங்டம் டெவலப் ஆனதும் அந்த காலகட்டத்துல. அதே மாதிரி இஸ்ரேல் ட்ரேட் நீங்க பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல அவரு எகிப்துக்கு எல்லாம் அவரு நிறைய வாணிபங்கள், வியாபாரங்கள்
நிறைய அங்கிருந்து இங்க ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் செய்யறதை நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரத்துல 14ல இருந்து 29 வரைக்கும் இருக்கு. அந்த 14ஆம் வசனத்தை மட்டும் நம்ம வாசிப்போம், நமக்கு தெரிஞ்சுக்கலாம். 1 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். சாலமனுக்கு வியாபாரிகளாலும் சுகந்த திரவிய வர்த்தகராலும் அரபி தேசத்து சகல ராஜாக்களாலும் மாகாணங்களின் அதிபதிகளாலும் வந்த பொன்னே அல்லாமல் ஒவ்வொரு வருஷத்தில் அவருக்கு வந்த பொன் 666 தாலந்து நிறையா இருந்தது. 366 தாளந்து ஒவ்வொரு வருஷமும் சேலரி அவருக்கு வர்ற வருமானம் பாருங்க. அவ்வளவு ஃபாரின் ட்ரேட் வைத்து கொண்டிருந்த ஒரு ராஜா அரசனாக இருக்கிறார். இருக்கிறதுலே பெரிய ஒரு அதாவது கிங்ஸ்லயே பார்த்தா த ரிச்சஸ்ட் கிங். அதனாலதான் நம்ம லூக்கால இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்றாரு, சாலமோன் முதலாய் இப்படிப்பட்டதை உடுத்தி இருக்கவில்லை அப்படின்னு சொல்றாருல்ல. இந்த புஷ்பங்களை சொல்லும் பொழுது சாலமோன் கூட இந்த அளவுக்கு ட்ரெஸ் பண்ணி இல்லை, அந்த மாதிரி ஆண்டவர் வந்து அதை உடுத்தி வைத்திருக்கிறார் புஷ்பங்களை அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்போ அதனால நீங்க கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றதுதான் அந்த வார்த்தை. அப்போ சாலமோன் அப்படிப்பட்ட ஒரு ரிச்சஸ்ட் கிங்காக, கிளாமரஸ் கிங்காக இருந்தது நமக்கு தெரிகிறது. ஆனா சாலமோனுடைய ஜெபமும் ரொம்ப அற்புதமான ஜெபம் பாருங்க. அந்த ஆலயத்தை கட்டி முடிச்ச உடனே அவன் பண்ண ஜெபத்தை படிச்சு பார்த்தா நமக்கு அப்படியே நமக்கெல்லாம் சில நேரங்கள்ல அழுகையே வந்துடும். அந்த அளவுக்கு நீங்க அவ்வளவு தன்னை தாழ்த்தி அவ்வளவு ஆண்டவரை மகிமைப்படுத்தி அவன் பண்ற அந்த ஜெபத்தை நான் ஒரு விஷயம் இன்னைக்கு படிச்சு பார்த்தேன். அது ஃபுல்லா அது 1 ராஜாக்கள்ல 8ஆம் அதிகாரம் 22ல இருந்து 53 வரைக்கும் இருக்கிறது. 2 நாளாகமத்துல 6ஆம் அதிகாரம் 12ல இருந்து 42 வரைக்கும் இருக்கு. 2 பகுதியிலையும் அதே ஜெபம் வருகிறது, கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கிறது. ஆனா ஜெபம் அதுதான், அதனுடைய தாற்பயம் அதுதான். அவன் என்ன பண்றான், தேவனை மகிமைப்படுத்துறான். உமக்கு ஒப்பானவர் யாருங்க அப்படின்னு சொல்லி எடுத்த உடனே பாத்தீங்கன்னா 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்களேன். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பான தேவன் இல்லை. தங்கள் முழு இருதயத்தோடும் உமக்கு முன்பாக நடக்கிற உமது அடியாருக்கு உடன்படிக்கையும் கிருபையும் காத்து வருகிறீர். தேங்க்யூ ஜீசஸ். அத படிக்கும் போதே நமக்கு அப்படியே அந்த ஜெப ஆவி நமக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி அந்த ஜெபம் பாருங்க, உமக்கு ஒப்பானவர் இல்லை. ஆண்டவரே உமக்கு ஒப்பானவர். எப்பவுமே நம்ம ஜெபம் எதுல ஆரம்பிக்கணும் அப்படின்னா கடவுள்ல ஆரம்பிக்கணும். நிறைய நேரம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறோம், நம்மள ஆரம்பிக்கிறோம் இல்ல. நான் எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், ஆண்டவரே இதை செய்யுங்க அதை செய்யுங்க, அப்படி ஆரம்பிக்கலாம். உங்க ஜெபம் பாருங்க, உமக்கு ஒப்பானவர். ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்துகிறேன், உம்மை கனப்படுத்துகிறேன், உமக்கு மதிப்பை தருகிறேன். ஆண்டவரை மையப்படுத்தின ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்கணும் இல்ல. அவன் பாருங்க, தேவனை மகிமைப்படுத்துகிற ஜெபமாக இருக்கிறது. நான் ஒரு 4 ஜெபத்தை அடிக்கடி சொல்றது உண்டு, உங்ககிட்டயும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். இதை அடிக்கடி நம்ம செய்யலாம். ஒரு மிசைல் பிரேயர் என்று இதை வைத்துக் கொள்ளலாம். மிசைல் பிரேயர், அதாவது அடிக்கடி சின்ன சின்ன ஜெபம் தான் ஆண்டவர் அதிகமா எதிர்பார்க்கிறார். நம்ம பெரிய ஜெபம் பண்ணணும்னு இல்லை, சின்ன ஜெபங்களை அப்பப்போ செய்யலாம். அதுல ஒண்ணு வந்து தேங்க்யூ ஜீசஸ். டாப்ஸ்ன்னு சொல்றது ஒண்ணு, TOPS. நீங்க குறிச்சு வச்சுக்கலாம், இது இங்க ஸ்லைட்ல இல்ல. TOPS, தேங்க்யூ ஜீசஸ். ஓ வந்து ஓகே ஜீசஸ், ஆண்டவரை மையப்படுத்தி. ஆண்டவரை நீங்க சொல்றீங்க போதும் ஆண்டவரே, ஓகே ஆண்டவரே, நாங்க ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ், நீங்க இதை செஞ்சீங்க ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரை மையப்படுத்தின ஜெபம், தேங்க்யூ ஜீசஸ், ஓகே ஜீசஸ். அப்புறம் தான் 2 ப்ளீஸ் ஜீசஸ், ஆண்டவரே இது எனக்கு வேணும். 4வது சாரி ஜீசஸ், ஆண்டவரே நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிங்க, சாரி ஜீசஸ். TOPS ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் இல்ல. தேங்க்யூ ஜீசஸ், ஓகே ஜீசஸ், ப்ளீஸ் ஜீசஸ், சாரி ஜீசஸ் இல்ல. எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவரை மையப்படுத்தின ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் இதை நான் சொல்லிட்டு இருக்கேன். நிறைய நேரம் நம்முடைய கஷ்டங்கள், நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய போராட்டங்கள் இருக்கு. ஆனா அது முதல்ல வரக்கூடாது. நம்முடைய எண்ணம் ஆண்டவரை மகிமைப்படுத்து, ஆண்டவரை கனப்படுத்து. இந்த ஜெபம் பாருங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா அவ்வளவு தன்னை தாழ்மைப்படுத்துகிறான். எம்மாத்திரம் என்கிற வார்த்தையை அங்க பயன்படுத்துகிறான் இல்ல. 1 ராஜாக்கள் 8:27 பாத்தீங்கன்னா, நான் எம்மாத்திரம் ஆண்டவரே. 1 ராஜாக்கள் 8:27. தேவன் மெய்யாக பூமியிலே வாசம் பண்ணுவாரோ? இதோ வானங்களும் வானாதி வானங்களும் உம்மை கொள்ளாதே. நான் கட்டின இந்த ஆலயம் எம்மாத்திரம். இந்த ஆலயம் எம்மாத்திரம், பெரிய ஆலயத்தை கட்டிட்டான். ஆனா அவன் சொல்றான், இந்த ஆலயம் எம்மாத்திரம் ஆண்டவரே. தாழ்மையின் ஜெபம், தன்னை தாழ்த்துகிற ஒரு ஜெபம். அதை விட எனக்கு ரொம்ப பிரியமானது என்னன்னா, 3வது பாத்தீங்கன்னா, அவன் வந்து மன்னிப்பு கேட்டே ஜெபம் பண்றான் பாருங்க. 5 முறை இந்த ஜெபங்கள்ல நான் பார்த்தேன், அவன் மன்னிப்பு கேட்கிறான் ஆண்டவர்கிட்ட. இந்த 5 times he asked forgiveness. ஆண்டவரே என்ன மன்னிங்க.
பாவ உணர்வோடு ஜெபிக்கிற ஒரு ஜெபம். ஆனா இப்படிப்பட்ட ஆள் இவ்வளவு தவறா போயிருக்கிறானேன்றதுதான் நமக்கு மனசுல பெரிய ஒரு ஆதங்கம் இல்ல. ஆஹ் எவ்வளவு அதனாலதான் என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு பரிசுத்தமான ஆளும் எந்த பாவத்திலும் விழுந்துடலாம். எனி மேன் கேன் கமிட் எனி சின் அட் எனி டைம். கவனிக்கிறீங்களா? எனி மேன் கேன் கமிட் எனி சின் அட் எனி டைம். இவர் செய்ய மாட்டாரு அப்படி சொல்லவே முடியும். எந்த மனிதனும் பாவத்தில் விழக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டே இருக்கு. நீங்க பாருங்க, இவ்வளவு மன்னிப்பின் ஜெபம். ஒவ்வொரு அந்த வசனத்தையும் நீங்க எடுத்து வாசித்து பாத்தீங்கன்னா, அதுல மன்னியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறான். 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிப்பீங்களேன். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். உமது அடியேனும் இந்த ஸ்தலத்திலே விண்ணப்பம் செய்ய போகிற உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் பண்ணும் ஜெபங்களை கேட்டருளும். பரலோகமாகிய உம்முடைய வாசஸ்தலத்திலே நீர் அதை கேட்பீராக, கேட்டு மன்னிப்பீராக. கடைசியில முடிகிறது மன்னிப்பீராக. 25ஆம் வசனத்திலே நடுவுல மன்னிப்பீராக. அப்படி மன்னியும் ஆண்டவரே, உங்களுடைய மன்னிப்பு தேவை. இப்படி ஒவ்வொரு இந்த வசனங்கள்ல எல்லாம் நான் அதுக்குதான் குறிச்சு வச்சிருக்கேன். இதுல எல்லாத்துலயுமே அவன் மன்னிப்பை கேட்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா, திறப்பின் அதோட நிக்கல, ஜனங்களுக்காக கேட்கிறேன். எங்க ஜனங்க இங்க வந்து ஜெபம் பண்ணா, ஆண்டவரே உங்களுடைய செவிகள் திறந்திருக்கட்டும், அவங்க ஜெபத்துக்கு நீங்க பதில் தாங்க ஆண்டவரே என்று சொல்லி மக்களுக்காக இன்டர்செஷன் இல்ல, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ற ஒரு ஆளுடைய ஜெப வாழ்க்கையில மெச்சூரிட்டி என்னன்னா, பிறருக்காக எவ்வளவு ஜெபம் பண்றாங்களோ அதை பொறுத்துதான் அவங்களுடைய அந்த ஆவிக்குரிய மெச்சூரிட்டி இருக்கு. பாருங்க, கவனிக்கிறீங்களா? ஒருத்தருடைய மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டி எதுல இருக்குன்னா, அவங்க எவ்வளவு மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றாங்கன்றதை பொறுத்துதான் இருக்குது. நீங்க குறிச்சு வச்சுக்கலாம். மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அதிகமாக ஜெபம் பண்ணு, தேவையுள்ளவங்களுக்காக, தனிமையா இருக்கிறவங்களுக்காக, பலவீனமானவர்களுக்கு. இப்படி நம்ம ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்க ஆண்டவர் நம்ம அழைக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம ஜெபம் பண்றோமா? எப்படி ஜெபம் பண்றோம்? நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குது? ஒரு குவெஸ்டியன் மார்க் இல்ல. இன்னைக்கு சாலமோன் நமக்கு ஒரு பெரிய ஒரு சேலஞ்சை காட்டுறாரு. அதே மாதிரி உடன்படிக்கையின் ஜெபம், அதுக்கு அடுத்தது ஹோப் ஃபார் தி ஃபியூச்சர். கடைசியில அவர் நம்பிக்கையோட ஜெபத்தை முடிக்கிறார். இந்த 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 40 - 42 வரைக்கும் இருக்கிற அந்த பகுதியை வந்து ராஜாக்கள் புத்தகத்துல பார்க்க முடியல. இது இங்கதான் வருது. இதான் டிஃபரன்ஸ். இதுல ஒரு டிஃபரன்ஸ், 2 டிஃபரன்ஸ் நான் முக்கியமா கண்டுபிடிச்சேன். அதை இதுல எழுதுறேன். நம்ம இதுல படிச்சு பார்த்து கண்டுபிடிச்சேன். இங்க பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருக்கிறது. அது வந்து ராஜாக்கள் புஸ்தகத்துல இல்ல. அது என்னது? 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல ஒரு வெண்கல பீடத்தை அவர் ஏற்படுத்துவார். நீங்க படிங்களை, யாராவது ஒருத்தர் படிக்கலாம். 2 நாளாகவும் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். சாலமோன் 5 முழ நீளமும் 5 முழ அகலமும் 3 முழ உயரமுமான ஒரு வெண்கல பிரசங்க பீடத்தை உண்டாக்கி அதை நடு பிரகாரத்தில வைத்திருந்தான். அதன் மேல் அவன் நின்று இஸ்ரவேலின் சபையார் எல்லாருக்கும் எதிராக முழங்காற்படியிட்டு தன் கைகளை வானத்திற்கு நேராக விரித்து. போதும், தேங்க்யூ. இந்த வெண்கல பிரசங்க பீடத்தை வைத்திருந்தான்றது ராஜாக்கள் புஸ்தகத்துல இல்ல, இங்கதான் வருகிறது. அதே மாதிரி இந்த கடைசியில இருந்த வசனங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் தான் ஜெபம். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம், 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம். மறந்து போகக்கூடாது, இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் அதே ஜெபம் 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரத்திலே வருகிறது. சரி, இதுல வந்து 2 நாளாகமும் 6ஆம் அதிகாரம் 40 - 42 வசனங்கள். அந்த வசனங்களை பாத்தீங்கன்னா, அதுல அவர் வந்து இந்த நம்பிக்கையை சொல்லி ஜெபிக்கிறார். அது சும்மா அதை கொஞ்சம் ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம். 6ஆம் அதிகாரம் 40 - 42 வரைக்கும் இருக்கிறது என்ன பார்ப்போமே. 42 வாசிருங்க. தேவனாகிய கர்த்தாவே, நீர் அபிஷேகம் பண்ணினவனின் முகத்தை புறக்கணியாமல் உம்முடைய தாசனாகிய தாவீதுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின கிருபைகளை நினைத்தருளும். நினைத்தருளும் என்ற ஜெபமே எப்பவுமே ரொம்ப நல்ல ஜெபம் இல்ல. சிலுவையில கள்ள ஜெபம் பண்ணாங்க, அடியேனை நினைத்தருளும். நெகேமியா ஜெபம் பண்றாரு. நெகேமியாவோட ஜெபத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் நினைத்தருளும் வருது. இங்கேயும் இவரும் நினைத்தருளும்னு சொல்லி ஜெபம் பண்றாரு. இது வந்து சங்கீதம் 132ஆம் சங்கீதம் 10ஆம் வசனத்துல இருக்குது. அப்போ சாலமோன் சங்கீதத்தை படித்திருக்க வேண்டும் என்றும் நமக்கு தெரிகிறது இல்ல. அந்த வசனங்களை அவர் கோட் பண்றாரு. அப்போ இதுதான் இது 4ஆம் புஸ்தகத்துல சேர்க்கப்பட்டு இருக்கிறது. அது ராஜாக்கள் புஸ்தகத்துல இல்ல. சோ இப்படி ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே பாருங்க, அக்கினி வானத்திலிருந்து வந்ததான். ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெரிய காரியம் பாருங்க. அடுத்தது பாருங்க,
இதை இவ்வளவு ஜெபம் பண்ணதுனால ஒரு எக்ஸ்பேண்டட், நான் ஏற்கனவே EEE சொன்னேன் இல்லையா, சால் எஸ்டாப்ளிஷ்ட், டேவிட் எக்ஸ்பேண்டட், சாலமோன் எக்ஸலன்ஸ். எவ்வளவு பாருங்க, பெரிய ஒரு ராஜ்யமாக இது மாறியது. ஜாஷுவா ஜட்ஜஸ் காலத்துல எப்படி இருந்துச்சு, இப்போ சாலமோன் காலத்துல எப்படி இருந்ததுன்னு இதுல நம்ம பாக்குறோம். பெரிய கிங்டமாக மாறி விட்டது. தாவீதின் காலத்திலேயே பெருசாயிருச்சு. அப்போ சாலமோன் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுக்கிட்டாரு, எக்ஸலண்ட் ஆக்கிக்கிட்டாரு. அவ்வளவுதான். அப்படிதான். இங்க நீங்க லெஃப்ட்ல பாருங்களேன், கொஞ்சம் இது ஒரு ஒரு சின்ன ஒரு காரியம் இங்க போட்டிருக்கிறேன். ஏன்னு போட்டு நான் ஏற்கனவே சொன்னேன், மேற்கு மேல வடக்குல ஏ, அது என்னது, அசிரியாவை குறிக்கிறது. இந்த பக்கம் அசிரியா, கீழே பி, பாபிலோன். நம்ம எப்பவுமே அந்த மேப்பை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்த இடம் தான் சி. இந்த இடையில நடுவில் ஒரு சின்ன கட்டம் போட்டிருக்கேன், அது சி போட மறந்துட்டேன். அதுல சி, அது என்னது, கானான். கானான் தேசம் நடுவுல இருக்குது இல்லையா, கானான் தேசம் தான் அந்த இஸ்ரவேல் தேசம், பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஜாஷுவா காலத்துல ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்தார். இதுல இந்த தேசத்துல இருந்ததை விட சாலமோன் காலத்துல அதிகமா இருக்கிறது நம்ம. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் டெவலப் பண்ணி விடுறாரு பாருங்க, டெவலப் பண்ணி விடுற எல்லாம் இருந்துச்சு. இதுல எம்ஜிஆர்னு ஒண்ணு போட்டிருக்காங்க. அது என்னன்னா, இந்த யோர்தானுக்கு இந்த பக்கத்துல இருந்தவங்க மனாசே, கேட், ரூபன். ஞாபகம் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக MGR. மனாசே பாதி கோத்திரம், இது முழு கோத்திரம் ஃபுல்லா. இந்த பக்கமும் பாதி இருக்கு பாருங்க, மனாசே. சோ 2 பக்கமும் இருக்கும். பாதி கோத்திரம் இந்த பக்கம் இருக்கிறாங்க. கேடு, ரூபன், அது 3 கோத்திரம், 2.5 கோத்திரம். சொல்ல போனா 2.5 கோத்திரம் இந்த பக்கம் வந்துடுறாங்க. மீதி 9.5 கோத்திரம் அந்த பக்கம், யோர்தானுக்கு அந்த பக்கம் போறாங்க. இவங்க இங்கேயே எடுத்துட்டாங்க. இங்கிருந்து வரும்பொழுது இந்த இடத்துல இவங்க எடுத்துக்கிட்டாங்க. இப்போ அது நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஆனா எம்ஜிஆர்ன்றதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். மனாசே, கேட், ரூபன், இந்த கோத்திரங்கள் யோர்தானுக்கு இந்த வலது பக்கத்துல அவர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். கிழக்கு பக்கம் என்று சொல்லலாம். கிழக்கு பக்கத்துல அவங்க இருக்கிறாங்க. தாவீது 69 பேட்டில்ஸை வின் பண்ணியிருக்கிறான் இல்ல. தாவீது வாஸ் a வாரியர். சாலமோன் நோ வார், இல்ல, வாரே இல்ல, இல்லாம வாழ்ந்தார். ஆனா பாருங்க, இப்படிப்பட்ட சாலமோனுக்கு வீழ்ச்சி ஏற்படுகிறது, பயங்கரமான வீழ்ச்சி. இதை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கணும். பாருங்க, பிற நாடுகளோட உடன்பாடுகள் இல்ல, என்ன பண்றான், எல்லாம் கல்யாணம் பண்ணி அலையன்ஸ் பண்ணி அதன் மூலமாக உடன்பாடுகளே மற்ற ராஜாக்களோடு இல்ல, வேண்டாத காரியங்கள். இதுல இந்த படிச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப பரிதாபமா தான் இருக்கு. எப்படிப்பட்ட ஜெபத்துல இருந்தவன் எப்படி விழுந்து போய் இப்படி இருந்தான், இப்படி ஆயிட்டானேன்னு சொல்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை ரொம்ப பயங்கரமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வீழ்ச்சி இதை குறித்து நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவா அடுத்த இதுல பார்க்கலாம். இப்போ டைம் ஆகுறதுனால நான் நினைக்கிறேன் இவங்க டைம் கிட்ட நம்ம வந்துட்டோம். அதனால நம்ம முன்னாலே முடிச்சுட்டா ராஜா சிங் அடுத்த மீட்டிங் ஏதோ இருக்கிறது. அதனால நம்ம இந்த வீழ்ச்சி ஒரு பயங்கர வீழ்ச்சி. இதுலதான் நம்ம கவனமாக இருக்க வேண்டியவர். எத்தனை மனைவிகள், 700 மனைவிகள், 300 கான்குபைன்ஸ் இல்ல. இப்படி போக முடியுமா ஒரு மனிதன்? எப்படி ஜெபம் பண்ணா? மன்னிப்பையே கேட்டானே, ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொன்னானே, அப்படிப்பட்ட ஆள் அப்படி விழுந்து இருக்கிறான். நமக்கு எல்லாம் ஒரு பெரிய எச்சரிக்கை. நம்ம விழுந்து போகாதபடி கர்த்தர் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். எந்த நிலைமையிலும், எந்த வயசுலையும், எந்த ஆளும், எப்படிப்பட்ட ஆளும் விழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதனாலதான் என்ன ஆயிடுச்சுன்னா, அதுக்கப்புறம் அரசு 2ஆக பிரிகிறது. அதை கூட நம்ம பார்க்கணும்னு நினைச்சேன், ஆனா இன்னைக்கு பார்க்க முடியல. இங்க பாத்தீங்கன்னா 2ஆ பிரியுது. இது நாளைக்கு இதை திரும்ப ஒரு விஷயம் நம்ம பார்க்கலாம். இப்போ டைம் அதிகமாகிறதுனால நான் முடிக்கிறேன். இந்த 2ஆக வடக்கு தெற்கு, வடக்குல எரோபியாம், தெற்குல ரெகோபியாம். எரோபியாம் தான் சாலமோனுடைய ஊழியக்காரனா இருந்தவன். அதான் ஆண்டவர் சொன்ன, உன்னுடைய ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன்னு சொன்னார். அது மாதிரியே ஊழியக்காரன் வடக்குல இஸ்ரேல அவன் பெற்றுக்கொள்கிறான். கீழே ரெகோபியாம், கீழே யூதாவுடைய ராஜாவாக இருக்கிறான். இதை நம்ம அடுத்த நாள் நம்ம பார்ப்போம். இந்த பிரிவினைக்கு காரணமானது இந்த சாலமோனுடைய வீழ்ச்சி. ஒரு பரிசுத்தவான் விழுந்து போகக்கூடாது இல்லையா? அருமையான சகோதர சகோதரி, விசுவாசத்தை விட்டு விடவே கூடாது. If your faith is not strong enough to be worth dying for, it is not worth living for என்று ஒரு பக்தன் சொல்லி இருக்கிறார். If your faith is not strong enough to be worth dying for, it is not worth living for. உங்களுடைய ஃபெய்த் எப்படி இருக்கணும்னா, செத்தாலும் சாவர நான் விட மாட்டேன் இந்த விசுவாசத்தை, இந்த வழியை நான் விட்டுற மாட்டேன், இந்த வழியை விட்டு நான் விலகி போக மாட்டேன். ஸ்டார்ட் வெல், ஸ்டே ஃபோக்கஸ்ட், ஃபினிஷ் ஸ்ட்ராங். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகள், அதுக்கு என்ன பண்ணணும்? ஐயா, ஆண்டவரை இறுக பிடித்துக் கொள்ள வேண்டும். ஆதியிலிருந்த அன்பை விட்டு நான் விலகி வாழ்ந்து கொண்டிருக்கிறேனான்னு இப்போ ஒரு பெரிய கேள்வி நம் முன்னால வைக்கப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம்.
உண்மையான ஒரு வாக்கு தத்தத்தை இன்னைக்கு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்கு தத்தம் ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் பெற்றுக்கொள்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்தது ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி அவர்கிட்ட அர்ப்பணித்தார், அவர் நடத்துவார். ஹல்லேலூயா. இறுதி வரை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. ஆனா நம்ம செய்ய வேண்டியது ஸ்டிக் ஆன் டு காட். ஹல்லேலூயா. கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். அந்த விசுவாசத்தை விட்டு விடாதபடி, பரிசுத்தத்தை விட்டு விடாதபடி, சாட்சியின் வாழ்க்கை விட்டு விடாதபடி கர்த்தரை பிடித்துக் கொள்வோம். ஆதியில் இருந்த அன்பை விட்டு விலகி போகிறோமா என்கிற ஒரு கேள்வியோடு இந்த ஜெபத்தை செய்து நாம் முடிப்போம். தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி நம்ம